ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நோய்கள் பற்றிய பொது அறிவு வினா விடைகள். சாதாரண சளிக்கு காரணம் பாக்டீரியா, டெட்டனஸ், வைரஸ், பூஞ்சை. பதில் வைரஸ். மலேரியா நோய்க்கிருமி முதலில் தாக்கும் மனித உறுப்பு இதயம், இரத்த செல்கள், நுரையீரல், கல்லீரல். பதில் கல்லீரல். மலேரியா காய்ச்சல் எதனால் உண்டாகிறது? பிளாஸ்மோடியம், பென் அனாபிளஸ் கொசுவினால், மாசுபட்ட காற்று, வைரஸ். பதில் பிளாஸ்மோடியம். போலியோ வைரஸ் உடலில் நுழையும் வழி உமிழ்நீர் மற்றும் மூக்கிலிருந்து ஒழுகும் பொருளினால், கொசு கடிப்பதனால், தெள்ளுப்பூச்சி கடிப்பதினால், சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரினால். பதில் சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரினால். பின்வரும் எது மெர்ஸ் நோயை உண்டாக்குவது? பூஞ்சை, வைரஸ், பாக்டீரியா, மேற்கண்ட ஏதுமில்லை. பதில் வைரஸ். புற்றுநோயை குணப்படுத்துவது கார்பன் 14, சோடியம் 24, கோபால்ட் 60, ஆர்செனிக் 74. பதில் கோபால்ட் 60. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் இன்ஃப்ளூயன்சா, பெப்டிக் அல்சர், எபோலா, மேற்கண்ட ஏதுமில்லை. பதில் பெப்டிக் அல்சர். வெறிநாய்க்கடியால் ஏற்படும் நோய் ஹைட்டிசில், பாராலிசால், ஹைட்ரோபோபியா, மேற்கண்ட ஏதுமில்லை. பதில் ஹைட்ரோபோபியா. மனித உடலில் அயோடின் குறைவால் ஏற்படுவது பிராங்கிடிஸ், மூளைக்குழல் நோய், பெல்லக்ரா, தோல் வியாதி, கிரிட்டினிசம், மூளை உடல் குறைவான வளர்ச்சி, காய்டர், தொண்டை வீக்கம். பதில் காய்டர், தொண்டை வீக்கம். நிமோனியா காய்ச்சல் உடலில் எந்த பகுதியை தாக்கும்? மூளை, நுரையீரல், கண்கள், தொண்டை. பதில் நுரையீரல். குணப்படுத்த முடியாததும் மருந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாததுமான நோய் எய்ட்ஸ் நோய், குடல் புண், யானைக்கால் நோய், புற்றுநோய். பதில் யானைக்கால் நோய். எலும்புருக்கு நோயை எதிர்த்து போடப்படும் தடுப்பு ஊசி முத்தடுப்பு, ஆன்டிடாக்சிக் செரம், ஊசி போலியோ, பிசிஜி. பதில் பிசிஜி. மனிதனை ஒருமுறை தாக்கிய பிறகு மீண்டும் தாக்காத நோய் டைபாய்டு, மூளை காய்ச்சல், பெரிய அம்மை, மலேரியா. பதில் பெரிய அம்மை. குழந்தைகளை தாக்கும் மூளை காய்ச்சல் என்செபாலிடிமஸ், டைபாய்டு, நிமோனியா, மலேரியா. பதில் என்செபாலிடிமஸ். இதய நோய்க்கு சிறந்த உணவு
அதிக புரதமும் குறைந்த கார்போஹைட்ரேட்டும், அதிக புரதமும் அதிக கார்போஹைட்ரேட்டும், குறைந்த கொழுப்பு குறைந்த உணவு, புரதம் இல்லாமல் கார்போஹைட்ரேட் மட்டும். பதில் குறைந்த கொழுப்பு குறைந்த உணவு. எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது? RNA, குரோமோசோம், DNA, ஜீன். பதில் DNA. மலேரியா, மஞ்சள் காய்ச்சல், பில்லேரியாசிஸ் நோய்கள் எதன் மூலமாக பரவுகின்றது? கொசு, மணல் ஈ, உடல் பேன், சேட்சி ஈ. பதில் கொசு. 1879 நீர்சார் எந்த பால்வினை நோயினை கண்டுபிடித்தார்? ஆண் விந்தகத்தில் நீர் சேர்தல், எய்ட்ஸ், கிரந்தி புண், வெட்டை நோய். பதில் வெட்டை நோய். கீழ்கண்டவற்றில் எந்த நோய் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படாதது? டெட்டனஸ், காலரா, டெங்கு, மலேரியா. பதில் டெங்கு. மஞ்சள் காமாலை நோய் சிகிச்சைக்கு பாரம்பரிய முறையில் பயன்படுத்தப்படும் மருத்துவ தாவரம்? கீழாநெல்லி, மாமரம், கருக்கனி, வேம்பு. பதில் கீழாநெல்லி. இந்தியாவில் எய்ட்ஸ் நோய் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 1986, 1992, 1990, 1988. சரியான விடை 1986. புற்றுநோய் எதிர்ப்பு செயல்திறன் கொண்ட தாவரம்? தேக்கு, நெட்டிலிங்கம், முருங்கை, சீத்தா. சரியான விடை சீத்தா. குழந்தை பிறந்த 15 நாட்களுக்குள் எந்த நோய் தடுப்பு மருந்து கொடுக்கப்பட வேண்டும்? டிபிடி, ஓ போலியோ, மீசில்ஸ் தடுப்பு மருந்து, MMR தடுப்பு மருந்து. சரியான விடை ஓ போலியோ. அம்னீஷியா எனும் நோயினால் மனிதன் இழப்பது? பேசும் தன்மை, பசி, ஞாபக சக்தி, தூக்கம். சரியான விடை ஞாபக சக்தி. மஞ்சள் காமாலை குணமடைய உபயோகிக்கப்படும் மூலிகை? வில்வம், நீர்முள்ளி, துளசி, கீழாநெல்லி. சரியான விடை கீழாநெல்லி. முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்? அயோடின் 131, இரும்பு 59, அயோடின் 135, பாஸ்பரஸ் 32. சரியான விடை அயோடின் 131. நீரிழிவு நோய் உள்ள நோயாளிகளுக்கு எந்த உறுப்பு சரியாக இயங்காது? சிறுநீரகம், கணையம், ஈரல், கல்லீரல். சரியான விடை சிறுநீரகம். குளோரோமைசிட்டின் எந்த வியாதிக்கு குணப்படுத்த பயன்படுகிறது? மலேரியா, டைபாய்டு காய்ச்சல், காசநோய், மஞ்சள் காமாலை. சரியான விடை டைபாய்டு காய்ச்சல். தைராய்டு புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுவது?
ரேடியோ கால்சியம், ரேடியோ சோடியம், ரேடியோ அயோடின், ரேடியோ குரோமியம். சரியான விடை ரேடியோ அயோடின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி பெஸ்ட்டு ஜிகேயோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி.